பிரபல பாடகி எஸ் ஜானகியின் மகன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 65. திரைத்துறையில் பல மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசிகர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் பாடகி எஸ் ஜானகி. ராம் பிரசாத் ஜானகி தம்பதிக்கு பிறந்த ஒரே மகன் முரளி கிருஷ்ணா சென்னையை சேர்ந்த நடனக் கலைஞர் உமாவை திருமணம் செய்த அவர் விவாகரத்து பெற்றுவிட்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தெலுங்கில் சில திரைப்படங்களில் நடித்திருக்கூடிய முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் தாய் ஜானகியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரின் மறைவுக்கு ரசிகர்கள், திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமுறையாக ஆறுதல், பக்தி மற்றும் உணர்ச்சியை கொடுத்த ஒரு குரல் இப்போது எந்த தாயும் எதிர்கொள்ளக்கூடாத துயரத்தை தாங்கி நிற்பதாக பாடகி பி. சுசீலா கவலை தெரிவித்துள்ளார். தனது அன்பு மகனை இழந்த சகோதரி ஜானகி உலகிற்கு அளித்த அன்பில் அவர் வலிமை பெறட்டும் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் மோடி ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி என்று கூறினார். ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தினர். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்திற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை இறுதி செய்து மேடையேற்ற தீவிரம் காட்டி வந்தது பாஜக. இதற்காக ஜனவரி 20ஆம் தேதியன்று இரவு சென்னை வந்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொடர்ந்து 21ஆம் தேதி கோயல், டிடிவி தினகரன் இடையே சந்திப்பு நடைபெற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது. பின்னர் பியூஷ் கோயலை ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரும் பாமக தலைவர் அன்புமணியும் சந்தித்தனர். ஆடிட்டர் குருமூர்த்தியுடனும் ஆலோசனை நடத்தினார் பியூஷ் கோயல். தொடர்ந்து நேற்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பியூஷ் கோயலுக்கு விருந்தளிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும், பாஜகவிலிருந்து நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், எச். ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு கோயல், இபிஎஸ் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மூவரும் செய்தியாளர்களை சந்திக்க ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா எனும் கேள்விக்கு பியூஷ் கோயல் பதிலளித்தார். We are a family and we work like a family and we will take all decisions like a family. எதிர்வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் கூறினார். சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினர். நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்து வந்திருக்கோம், பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தலைவர்கள் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செங்கல்பட்டு, விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, நெல்லை வழியாக நாளை பிற்பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி வந்தடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 9:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 10:15 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடைய உள்ளது. இந்த சிறப்பு ரயில்களில் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மட்டும் இடம்பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிகிச்சை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது மருத்துவம், மகப்பேறு, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட 25 வகையான சிறப்பு சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை முகாமில் வழங்கினர். கொலை முயற்சி வழக்கில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சேலத்தில் ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினரான அருள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அன்புமணி தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏ அருள் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி எம்எல்ஏ அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.
சட்டப்பேரவை தேர்தலுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜய் கேட்ட சின்னமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தாவேக தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்கிறது. இதற்கான பணிகளையும் அக்கட்சி துரிதப்படுத்தி வருகிறது. பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தாவேக இருக்கும் சூழலில் அக்கட்சி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்திடம் பொது சின்னம் கோரி விண்ணப்பித்திருந்தது. அதில் விசில், ஆட்டோ, கப்பல் உள்ளிட்ட 10 விருப்ப சின்னங்களை பட்டியலிட்டிருந்தது. இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பொது சின்னமான விசில் சின்னத்தில் தாவேக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இது தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள தாவேக தலைவர் விஜய், விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார். விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாவேக சார்பில் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில் எனவும், தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு என்று கூறியுள்ளார். தாவேக ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்று தெரிவித்துள்ளார். வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார். விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம். எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில முதல் சின்னமாக விசில் சின்னம் இருந்தது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் என்று முதல்வராக வர வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை பகுதிக்கு சென்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் தொண்டர்கள் விசிலை வழங்கினர். விசில் சின்னத்தை பயன்படுத்திய கட்சிகளில் மிகவும் புகழ் பெற்றது லோக் சத்தா கட்சி. அக்கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் IAS அதிகாரியான ஜெயபிரகாஷ் நாராயணன் 2009ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டசபை தேர்தலில் குக்கட்பள்ளி தொகுதியில் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மகாராஷ்டிராவில் வலுவாக உள்ள பகுஜன் விகாஸ் அகாதி கட்சிக்கு பலமுறை விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் ஹிதேந்திர தாக்கூர் மற்றும் அவரது கட்சி வேட்பாளர்கள் விரார், வசாய் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு பலமுறை வெற்றி பெற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு 2024 சட்டப்பேரவை தேர்தலில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சி உருவாக காரணமாக இருந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் இயக்கத்தின் போது விசில் மிகப்பெரிய போராட்ட அடையாளமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு சில சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். விஜய் நடித்த பிகில் படத்தில் அவர் விசிலடிக்கும் காட்சிகள் அதிகம் இருக்கும். அதே போன்று தி கோட் படத்தில் விசில் போடு என்ற பாடலும் மிகவும் பிரபலம். இதனால் இந்த சின்னம் விஜய்க்கு மிகவும் பொருத்தமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள விசில் சின்னம் சிறந்த சின்னம் என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ஆடியோ பதிவு ஒன்றை அனுப்பியுள்ள அவர், தாவேக கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்திற்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கிறது என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஜய் கட்சிக்கு இப்போ விசில் அறிவிச்சிருக்காங்க சின்னமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல சின்னம். அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து பாருங்க. இந்த எலெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும் எல்லாம்.